அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நீருப்பூத்த நெருப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது பகை. தற்போது பெரும் போர் பதற்றமாக உருவெடுத்து உலக நாடுகளை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் உலக வர்த்தகத்தின் உயிர் நாடியாக கருதப்படும் ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்கா எடுத்துள்ள ஒரு அதிரடி முடிவு இந்த பதற்றத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளது. ஈரானின் ஹார்முஸ் துறைமுகங்கள் வழியாக நடைபெறும் அனைத்து விதமான கடல்வழி வர்த்தகத்தையும் முழுமையாக முடக்கும்படியான முற்றுகையை அமெரிக்க படைகள் செயல்படுத்தியுள்ளன. ஈரானுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து அதிபர் டிரம்பின் நேரடி உத்தரவின் பேரில் இந்த கடல்வழி தடை அமல்படுத்தப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த முற்றுகை ஈரானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு விடுக்கப்பட்ட கடுமையான சவால் என்று ஈரான் கொந்தளித்துள்ளது. இந்த முற்றுகை ஒரு போர் நிறுத்த மீறலுக்கு வழிவகுக்கும் என ஈரான் ராணுவம் கடுமையாக எச்சரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதர் அமீர் சயீத் இராவானி தனது நாட்டின் மீதான அப்பட்டமான ஆக்கிரமிப்பு என்று ஐநா பொதுச் செயலாளருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த முற்றுகை அமல்படுத்தப்பட்ட 36 மணி நேரத்திற்குள் ஈரானின் கடல்வழி வர்த்தகம் முழுமையாக ஸ்தம்பித்து விட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஈரானின் பொருளாதாரத்தில் சுமார் 90% கடல் வர்த்தகத்தையே நம்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களுக்கு எதிராக அமெரிக்கா விதித்திருக்கும் இந்த முற்றுகை தொடர்ந்தால் தாங்களும் சும்மா இருக்க போவதில்லை என ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. அமெரிக்கா தனது வர்த்தக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் கப்பல்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருந்தால் பாரசீக வளைகுடா, ஓமன் கடல் மற்றும் உலக வர்த்தகத்தின் மிக முக்கிய பாதையான செங்கடல் வழியாக நடைபெறும் எந்த ஒரு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தையும் அனுமதிக்க மாட்டோம் என ஈரானிய ராணுவ தளபதி அலி அப்துல்லாஹி பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த இரு வல்லரசுகளின் மோதல்களால் உலகளாவிய வர்த்தக பாதைகள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரும் சுனாமிக்கு வழிவகுக்கலாம் என சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.